which of the following is are included in the meaning of the term republic? இப்போ வந்து எல்லாருக்கும் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்னா டிஃப்ரென்ஸ் தெரியும்ல. ரிப்பப்ளிக்னா நேம்லேயே இருக்கு த ரிபப்ளிக். ஸோ ஒரு பப்ளிக்ல இருக்க ஒரு ஆள் வந்துட்டு கேன் பிகம் ஹெட் ஆஃப் த ஸ்டேட், அதான் ரிப்பப்ளிக்கை சொல்றது. The source of all authority under the constitution is the people of India. Absence of any privileged class, all public offices open to every citizen of India. ஸோ இது மூணுமே சொல்கிறது ரிப்பப்ளிக் தான். ஸோ இப்போது ஜஸ்ட்டு வந்து இதை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தா நமக்கு புரியும் யூஎஸ்ஓ யூகே எப்படி இருக்குன்ட்டு. நம்ம வந்து யூகே சிஸ்டம் ஃபாலோ பண்ணாமல் யூஎஸ் சிஸ்டம் தான் ரிப்பப்ளிக் ஃபாலோ பண்ணியிருக்கோம். யூஎஸில் பார்த்தா எனி பர்சன் கேன் பிகம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஆனால் வந்து இதில் வந்து குயின் மட்டும்தான் இருப்பாங்க, இந்த நோபல் கிளாஸ். அது மாதிரி ப்ரிவிலேஜ் கிளாஸ்னு ஒன்று கிடையாது. ஆனால் யூகேல வந்து ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் இருப்பாங்க. பப்ளிக் ஆஃபீஸஸ் ஓப்பன் டு ஆல். நம்ம வந்து இந்த இதில் அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து எனி பர்சன் கேன், இப்போ நம்மளே வந்துட்டு நினச்சா கூட பிரசிடென்ஷியல் எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணலாம். ப்ரிவிலேஜ் கிளாஸ் கிடையாது. ஒரு சர்டன் கிளாஸோ சர்டன் குரூப் ஆஃப் பீப்புள் ப்ரிவிலேஜ் கிடையாது. பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் ஓப்பன் டு ஆல். அதான் நம்ம எல்லாருமே யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ யாராக இருந்தாலும் யூபிஎஸ்சிக்கு எக்ஸாம் எழுதுனா இஃப் யூ ஆர் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ இது நம்ம யூகே சிஸ்டம், இதுதான் ரிப்பப்ளிக்கை சொல்கிற பேசிக் கான்செப்ட்.